வெல்கம் டு எவ்ரிபடி. எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10th பயிற்சி 2-3. ஃபஸ்ட்டு சம் வாசிக்கிறேன், கவனிங்க. 71 சர்வ சமம் எக்ஸ் மட்டு 8. எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ 2 சீக்வல் டு போட்டால் சீக்வல் டு சமம் சொல்லுவோம். 3 கோடு போட்டிருக்கு, சர்வ சமம். இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல் ஸ்டெப்பு இந்த கணக்கை எடுத்து எழுதிக்கிறோம். 71 சர்வ சமம் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மட்டு 8. இப்போ கணக்கை எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஆன்சர் இப்போ 71. இப்போ 71 என்ன தெரியுமா செய்யணும்? இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ ப்ளஸ் எக்ஸு இங்கிட்ட வரும்போது மைனஸ் எக்ஸ் சர்வ சமம். இப்போ மட்டு 8 நம்ம 8 எடுத்து எழுதிட்டு மட்டுக்கு பதிலாக நம்ம எண்ணுன்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துருக்கோம். மட்டு 8 எண்ணு நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்? 71 8ஆல் நம்ம வகுக்கணும். 8ஆல் வகுக்கணும். 8 8 64. அப்போ 8 தடவை போகுது. 8 8 64. இப்போ கவனிங்க, 11ல் 4 போச்சுன்னா 7. இது இங்கே போனதுனால 6க்கு 6 0. அப்போ மீதி 7. இப்போ அடுத்த ஸ்டெப்பு கவனிங்க. இப்போ 8 8 64. அப்போ 64 ப்ளஸ் 7. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? சர்வ சமம் 71 வந்துருச்சு. அப்போ 71 சீக்வல் டு 7n. 7nனா 7x. இந்த மீதியை இங்கே போட்டிருக்கோம். இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ எக்ஸோடைய ஆன்சர் 7. இதுதான் ஆன்சர். ஆனால் இன்னொன்று கவனிங்க. இப்போ என்ன தெரியுமா? 71 மைனஸ் எக்ஸ் ஆனது 8 மடங்காக இருக்குது. அதனால் குறைந்தபட்ச மிகை முழு 7. அப்போ மைனஸ் எக்ஸு 7 எக்ஸ் சீக்வல் டு 7. இதுதான் ஆன்சர்.